ஆன்மீகச் செய்திகள். உலகில் தோன்றிய முதல் சிவாலயம் என்று அழைக்கப்படும் ராமநாதபுரம் மாவட்டம் உத்தரகோசமங்கை ஸ்ரீ மங்களேஸ்வரி சமேத ஸ்ரீ மங்களநாத சுவாமி கோவில் மகா கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக 6 கால யாக பூஜைகள் நிறைவு பெற்று மகா பூர்ணாவுதி நடைபெற்றது. இதனையடுத்து தீர்த்த குடங்கள் புறப்பட்டு கணபதி உள்ளிட்ட பரிவார தெய்வங்களுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதனையடுத்து ராஜகோபுரம், சுவாமி, அம்பாள் உள்ளிட்ட 8 கோபுரங்களுக்கும் சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கோவை மருதமலை ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோவில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக கடந்த 30ஆம் தேதி திருமுறை பாராயணம், விநாயகர் பூஜையோடு யாகசாலை பூஜைகள் தொடங்கின. தொடர்ந்து 6 கால வேள்வி பூஜைகள் நடைபெற்று திருச்சுற்று தெய்வங்கள் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு திருக்குட நன்னீராட்டு நடைபெற்றது. இதனையடுத்து யாகசாலையிலிருந்து திருக்குடங்கள் புறப்பட்டு கோவிலை வலம் வந்து மருதாச்சல மூர்த்தி விமானம், ஆதி மூலவர் விமானம், ராஜகோபுரம், கொடிமரம், பரிவார விமானங்கள் அனைத்திற்கும் திருக்குட நன்னீராட்டு நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சென்னை மயிலை ஸ்ரீ கபாலீஸ்வரர் கோவில் பங்குனி திருவிழா தொடங்கியதை அடுத்து வீதி உலா நடைபெற்றது. முன்னதாக சுவாமி சிறப்பு அலங்காரத்தில் வெள்ளி சூரிய வட்டத்தில் எழுந்துள்ளினார். தொடர்ந்து தனித்தனி வாகனங்களில் விநாயகர், அம்பாள், முருகப்பெருமான், சண்டிகேஸ்வரர் தனித்தனி வாகனங்களில் வீதி உலா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருவாரூர் ஸ்ரீ தியாகராஜ சுவாமி கோவில் பங்குனி உத்திர பெருவிழா கடந்த மாதம் 15ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. 20ஆம் நாள் விழாவில் சந்திரசேகரர் பூத வாகனத்தில் எழுந்துள்ள வீதி உலா நடைபெற்றது. முன்னதாக விநாயகர், சுப்பிரமணியர், சண்டிகேஸ்வரர் மற்றும் தருணேந்திர சேகரி சமேத சந்திரசேகரர் ஆகிய சுவாமிகளுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட பூத வாகனத்தில் எழுந்துள்ள செய்யப்பட்ட உற்சவர்கள் 4 ரத வீதிகளிலும் வீதி உலா வந்தனர். சென்னை திருவொற்றியூர் காலடிப்பேட்டை ஸ்ரீ கல்யாண வரதராஜ பெருமாள் கோவில் ராமநவமி உற்சவத்தை முன்னிட்டு வீதி உலா நடைபெற்றது. முன்னதாக கோதண்டராமர் அலங்கரிக்கப்பட்டு பிரம்மாண்ட யானை வாகனத்தில் எழுந்துள்ளினார். பின்னர் யானைப்பாகன் சுவாமிக்கு சாமரம் வீச 4 மாட வீதிகளிலும் வீதி உலா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் ஆரத்தி எடுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். நாமக்கல் ஸ்ரீ நரசிம்ம சுவாமி கோவில் தேர் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முன்னதாக உற்சவர்கள் கொடிமரம் முன்பு எழுந்துள்ள கொடிக்கு சிறப்பு பூஜைகள் செய்து கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது. தொடர்ந்து கொடிமரத்திற்கு பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். முக்கிய நிகழ்வான தேரோட்டம் வரும் 12ஆம் தேதி நடைபெறுகிறது.
புதுச்சேரி முத்தியால்பேட்டை முத்துமாரியம்மன் முத்தைய சுவாமி கோவில் பங்குனி உத்திர பெருவிழா கடந்த 2ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனையொட்டி அலங்கரிக்கப்பட்ட முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் கோவில் உட்புறப்பாடு நடைபெற்று மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் எழுந்தருளி திருவீதி உலா நடைபெற்றது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருப்பூர் பெருமாநல்லூர் ஸ்ரீ கொண்டத்து காளியம்மன் கோவில் குண்டம் தேர் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முன்னதாக விநாயகர் மற்றும் அம்மன் அலங்காரம் செய்யப்பட்டு திருவீதி உலா நடைபெற்றது. பின்னர் கொடிக்கு சிறப்பு பூஜைகள் செய்து கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது. பின்னர் பல்வேறு திரவியங்கள் கொண்டு கொடிமரத்திற்கு அபிஷேகம் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. நாமக்கல் காந்திநகர் ஸ்ரீ பாலதண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் சஷ்டி தினத்தை முன்னிட்டு சுவாமிக்கு பஞ்சாமிர்தம், தேன், பால், தயிர், மஞ்சள் உள்ளிட்ட திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் தங்க கவச அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. திருச்சி மாவட்டம் முசிறி தொட்டியம் ஸ்ரீ மதுரை காளியம்மன் கோவில் பங்குனி தேர் திருவிழா கடந்த மாதம் 18ஆம் தேதி பூச்சொரிதல் விழாவுடன் தொடங்கியது. முக்கிய நிகழ்வான தேர் திருவிழா விமரிசையாக நடைபெற்றது. முன்னதாக பெரிய தேரில் ஓலைப்பிடாரி அம்மனும் சிறிய தேரில் மதுரை காளியம்மனும் எழுந்துள்ளனர். சிறப்பு பூஜைகளுக்கு பின்னர் பக்தர்கள் தேர்களை தலையிலும் தோளிலும் சுமந்து வீதி உலா சென்றனர். கோட்டைமேடு, சந்தைப்பேட்டை, திருச்சி, சேலம் மெயின் ரோடு வழியாக சென்று நிறைவாக கோவில் நிலையை வந்தடைந்தது. இதில் தொட்டியம் பகுதியைச் சேர்ந்த 18 பட்டி கிராம பொதுமக்களும் கலந்து கொண்டனர். நாமக்கல் மாவட்டம் தொட்டிப்பட்டி ஸ்ரீ சாய் தபோவனம் திருக்கோவிலில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. முன்னதாக சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்து புஞ்சாஞ்சலி சமர்ப்பிக்கப்பட்டு மங்கள ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி கருவடிக்குப்பம் பகவத் சிங் நகர் ஸ்ரீ மகாசக்தி பரிவார வாராகியம்மன் கோவிலில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. முன்னதாக அம்மனுக்கு பால், தயிர், சந்தனம், குங்குமம், பன்னீர் மற்றும் கலச நீர் கொண்டு அபிஷேகம் மற்றும் சிறப்பு அலங்காரம் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி காந்தகுளம் ஸ்ரீ முனியப்ப சுவாமி காளீஸ்வரி அம்மன் கோவிலில் பால்குட திருவிழா விமரிசையாக நடைபெற்றது. முன்னதாக காட்டு பரமக்குடி கலியுகம் கண்ட விநாயகர் கோவிலிலிருந்து விரதமிருந்த ஏராளமான பக்தர்கள் பால்குடம், இளநீர், காவடி, அக்னிச்சட்டி மற்றும் அலகு காவடி எடுத்து ஊர்வலமாக கோவிலை வந்தடைந்து தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்தினர். தொடர்ந்து சுவாமி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூர் கரட்டூர் ஸ்ரீ விஜயகிரி வடபழனி ஆண்டவர் கோவில் பங்குனி உத்திர தேர் திருவிழா கொடியேற்றம் விமரிசையாக நடைபெற்றது. முன்னதாக சுவாமிக்கு பல்வேறு திரவியங்கள் கொண்டு அபிஷேகமும் பின்னர் அலங்காரம் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து கொடிமரம் முன்பு உற்சவர்களை எழுந்துள்ளச் செய்து கொடிக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது. முக்கிய நிகழ்வாக வரும் 9ஆம் தேதி திருக்கல்யாணமும் 11ஆம் தேதி தேரோட்டமும் நடைபெறுகிறது.
சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் ஸ்ரீ புஷ்பவனேஸ்வரர் கோவில் பங்குனி உற்சவ பெருவிழாவை முன்னிட்டு கற்பக விருட்ச வாகனத்தில் திருவிதி உலா நடைபெற்றது. முன்னதாக மண்டபத்தில் விநாயகர், முருகர், சண்டிகேஸ்வரர், பிரியாவிடை அம்மன் மற்றும் சவுந்தரநாயகி சமேத புஷ்பவனேஸ்வரர் சர்வ அலங்காரத்தில் எழுந்துள்ளனர். தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்று தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து புஷ்பவனேஸ்வரர் பிரியாவிடை அம்மனுடன் கற்பக விருட்சக வாகனத்திலும் ஸ்ரீ சவுந்தரநாயகி அம்மன் காமதேனு வாகனத்திலும் எழுந்துள்ளி மங்கள வாத்தியங்களுடன் 4 ரத வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். சிவகங்கை ஸ்ரீ விஸ்வநாதர் கோவில் பங்குனி உத்திர பெருவிழாவை முன்னிட்டு வீதி உலா நடைபெற்றது. முன்னதாக இங்கு தனி சன்னதி கொண்டு அருள்பாலிக்கும் முருகப்பெருமானுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று பின்னர் சிறப்பு அலங்காரத்தில் ரிஷப வாகனத்தில் எழுந்தருளி முக்கிய வீதிகளில் பவனி வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமிக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டனர். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ஸ்ரீ கல்யாண பிரசன்ன வெங்கட்ரமண பெருமாள் கோவிலில் லட்சுமி ஹயகிரீவர் வழிபாடு நடைபெற்றது. முன்னதாக சுவாமிக்கு நல்லெண்ணெய் காப்பு, பஞ்சாமிர்தம், தேன், பால், தயிர், இளநீர் உள்ளிட்ட திரவியங்கள் கொண்டு சிறப்பு திருமஞ்சனமும் பின்னர் அலங்காரம் செய்து பின்பு அர்ச்சனையும் நடைபெற்றது. நிறைவாக லட்சுமி ஹயகிரீவர், மேத சரஸ்வதி, பால ஆஞ்சநேயர் ஆகியோருக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. ஆன்மீகச் செய்திகள்.